பாட்டி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? மீண்டும் கீரையா? அடடா, இது சாதாரண கீரை இல்ல முருங்கை கீரை. சாப்பிட்டா மருத்துவர மறந்துடுவே. முதல்ல 2 கைப்பிடி முருங்கை கீரை எடுத்துக்கோ. சின்ன வெங்காயம் 10, அடுத்து 3 தக்காளி, புளி கொஞ்சம், சீரகம் 2 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், 4 வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி மறக்காதே. வாணலியில் எண்ணெய் ஊத்து. முதல்ல வெங்காயம் வதக்கு. அதுக்கப்புறம் முருங்கை கீரை 2 கைப்பிடி போட்டு வதக்கு. 2 நிமிடம் வதக்கினா போதும். தனியா சீரகம் மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணு. அதுக்கப்புறம் தக்காளி, புளி, கொத்தமல்லி நல்லா கொழைய வதக்கு. ஆறியதும் உப்பு சேர்த்து பாட்டி அம்மில அரைக்கிறேன். வாவ் பாட்டி, இதை எப்படி சாப்பிடலாம்? சூடான சாதத்துல கலக்கி சாப்பிடலாம் கண்ணு. இல்லைனா இட்லி தோசைக்கு சூப்பர் காம்போடி. அப்போ இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் போல. பாட்டி, இந்த முருங்கைக்கீரை துவையல் சாப்பிட்டா என்ன ஸ்பெஷல்? சும்மா டேஸ்ட்காக தானா? இது டேஸ்ட் மட்டும் இல்லடி, முருங்கைக்கீரைல இரும்புச்சத்து ரொம்ப அதிகம். அதனால உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். ஓ சூப்பர் பாட்டி. ஆமாடி, அதான் நீங்க இவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா பாட்டி? அப்படிதான். மேலும் வைட்டமின்களும் நிறைய இருக்கு. இது சாப்பிட்டா இரத்த சோகை குறையும், ரத்தம் நல்லா அதிகரிக்கும். சரி பாட்டி. முருங்கைக்கீரை வாரம் 2 முறை சாப்பிடுங்க கண்ணுங்களா. டாக்டருக்கு பை சொல்லுங்க. ஓகே பாட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல பாட்டி இன்னும் ஒரு சூப்பர் ஹெல்த் சீக்ரெட் டிப்ஸ் கொண்டு வரேன்.